யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் 1. தலைப்பு: மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ராக்காலம். விளக்கம்: யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்புத்தகத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாக தெரியும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. இவ்விதமாய் பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் ஒன்றுக்கொன்று இசைவுள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாதுமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆதரவும் நீதியுமான மகிமையான நாள் நீதியின் சூரியனான இபேசியாவினால் உதயமாகி முழுமையாக தெளிவாக எல்லார் மேலும் பிரகாசமாகி அனைவரையும் குணமாக்கி ஆசிர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் மனுக்குலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த இரவின் அழுகையையும் சஞ்சலத்தையும் வேதனையையும் வியாதியையும் மரணத்தையும் மாற்றி சந்தோஷமும் பாக்கியமும் ஆசிர்வாதமும் நிறைந்த காலங்களாக மாற்றி போடும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். சங்கீதம் 30:5. இவ்வுலகில் தவித்து வேதனைப்படுகிற சிருஷ்டியானது, அதாவது அனைத்து உயிர்களும் ஒரு பொற்காலத்துக்காக ஏங்கி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யெகோவாவின் கிருபையுள்ள நோக்கங்கள் பற்றி அறியாதவர்களாக வெறுமனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமாக நடக்கப் போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகளாகும். மாபெரும் சிருஷ்டிகர் ஏற்படுத்த இருக்கும் கொழுமையான பதார்த்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அடங்கிய விருந்தானது அவர்களை மிகுந்த ஆச்சரியத்திற்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் நியாயமாக எதிர்நோக்குவதையும் விட மகா மேன்மையானதும் அபரிமிதமாகவும் இருக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான தேவனுடைய அன்பு, நீளம், அகலம், உயரம், ஆழம் இவைகளை பார்த்து பிரமிக்கும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அவர் விளக்கி கூறும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று விளக்குகிறார். ஏசாயா 55:8 மற்றும் 9. கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால தெய்வ திட்டங்களை உள்ளடக்கிய இதை பட்சபாதமில்லாமல் வாசிக்கும் எவருக்கும் இதுவரையிலும் தேவன் செய்து வந்தவைகள் இசைவாயும் ஏற்றுக்கொள்ள கூடியதாயும் இருக்கிறது என்பதை இப்புத்தகத்தின் மூலம் எவரும் காட்டாத விதமாய் காண்பிப்போமானாலும் இது ஆசிரியரின் திறமையினாலாவது சக்தியினாலாவது கண்டுபிடிக்கப்பட்டதாக யாரும் நினைக்க வேண்டியதில்லை. 1000 வருட அதிகாலையில் உதயமாகிற நீதியின் சூரியனின் பிரகாசத்தினால் தற்கால சத்தியம் ஏற்ற வேளையில் வேலைக்காரருக்கு கொடுக்கப்பட்ட போஜனமான இருதயத்தின் சுத்தமுள்ள கபடற்ற எல்லாராலும் கண்டு உணரப்பட்டு வருகிறது. சந்தேகப்படுகிறவர்கள் அதிகமாகி விட்டதால் உண்மை மார்க்கத்தின் அஸ்திபாரமும் சத்தியத்தின் அஸ்திபாரமும் சந்தேகத்துக்கு இடமாகிவிட்டது. அவை விசுவாசி கூட தேவனுடைய வார்த்தையின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை உறுதியோடும் முழு நம்பிக்கையோடும் கட்டும்படி சத்தியத்தின் அஸ்திபாரத்தை முடிந்தளவு பகிரங்கப்படுத்த முயற்சித்திருக்கின்றோம். பின்பு வேத உபதேசங்களில் கட்டளையிடப்பட்டிருக்கும் துல்லியமான நீதி நியாயங்களின் மேல் அஸ்திபாரம் போடும் பொருட்டு மனுஷருடைய எந்த வகை நிதானிப்புகளினாலும் அங்கீகரிக்கப்படும் வண்ணமாக முடிந்தளவு முயற்சித்திருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்கள் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமையானதுமாக உள்ளது என அறியப்படும் பொழுது எந்த ஒரு சுத்த மனசாட்சிக்கும் வேத வசனத்தை படிக்கும் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் உதவும் என்ற நம்பிக்கையில் சில விவரங்களை இங்கு கொடுத்திருக்கின்றோம். வேதம் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் வெளிப்பாடு என அறிந்தவர்களை குறித்து நாம் சொல்வது என்னவென்றால், முழுமையாக அதன் உபதேசங்களை கற்றுக்கொண்டால்
ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒத்து போவதுமாக தெய்வீக திட்டத்தையும் அது தேவனுடைய குணாதிசயங்களோடு ஒத்து போவதையும் கண்டு கொள்வார்கள். சத்திய ஆவி நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும் என்ற வாக்கு தத்துவத்திற்கு ஏற்ப நாம் சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முழுமையாக பெற்று கொள்வதையே நம்முடைய நோக்கம் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. யோவான் 16:13. அவ்வாறு ஆராய்ச்சி செய்பவர்களாகிய நமக்கு முன்பாக 2 வழிமுறைகள் உண்டு. அதில் ஒன்று, எல்லா கிறிஸ்துவ பிரிவுகளில் சொல்லப்படுவதெல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்து அவைகளில் உள்ள சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஆனால் இது எல்லையில்லாத முயற்சி. இம்முயற்சியில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவெனில், அவ்விதம் முயற்சிக்கும் பொழுது நாம் எடுக்கும் முடிவு ஒருவேளை மாறிவிட்டால் அல்லது தவறினால் அல்லது நம் தப்பெண்ணம் இவ்வகையில் வளைந்து கொடுத்துவிட்டால் இப்பிரச்சனைகள் நம்மை சரியான தேர்ந்தெடுத்தலை தடுப்பதுடன் சத்தியத்தை தள்ளிவிட்டு தவறான சத்தியம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். மேலும் இம்முறையை கையாளும் பொழுது மேலும் சில இழப்புகளை நாம் அடைவோம். எவ்வாறெனில், சத்தியத்தை தேடி அதன் வெளிச்சத்தில் நடக்க விரும்புவோருக்கு சத்தியத்தின் வெளிச்சமானது தற்காலத்தில் நடுபகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்து வெளியாய் கொண்டு இருக்கும் இவ்வேளையில் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு கிறிஸ்தவ பிரிவினர்களுடைய உறுதியானதும் நிலையானதுமான போதகங்கள் தற்காலத்திலும் இருப்பதினால் நாம் பெரிய இழப்பை ஏற்க நேரிடும். ஒவ்வொரு பிரிவினரும் சில முக்கியமான விஷயங்களில் மற்றொரு பிரிவினருடைய போதகங்களுக்கு விரோதமாய் பேசுவதால் அவர்கள் எல்லாரிடத்திலும் அதிக அளவில் தவறுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இம்முறையானது நம்மை குழப்பமும் கலக்கமும் உள்ள சிக்கலான வழியில் கொண்டு செல்லும். ஆனால் இரண்டாம் முறையானது நம் மனதில் உள்ள தப்பெண்ணங்களை எல்லாம் உதறிவிட்டு ஒருவரும் தேவனுடைய வார்த்தைகளில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்கு அதிகமாக தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாது என்று நினைவு கூர்ந்து அவ்வார்த்தையானது தாழ்மையும் இருதயத்தில் எளிமை உள்ளவர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவன் நமக்கு அருளி இருக்கிற பல்வேறு தெய்வீக உதவிகளை உபயோகித்து அவ்வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடும் உண்மையோடும் அதில் உள்ள வழி நடத்துதல்களையும் அறிவுரைகளையும் மாத்திரம் தேடுவதே இம்முறையாகும். எபேசியர் 4:11 முதல் 16 வரை. இம்முறையை கையாளும் மாணவர்களுக்காகவே இப்புத்தகம் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை காண்பிக்க மட்டுமே உலக சரித்திரங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வேத வசனங்களை கொண்டே விளக்கப்பட்டிருக்கிறது. தற்கால மத போதகர்களுடைய உபதேசங்களாவது அல்லது திருச்சபையின் தகப்பன்மார்கள் என்று தவறாக தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களுடைய போதனைகளாவது இப்புத்தகத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வேத பாரகரிலோ திருச்சபை பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களோ அநேகர் இங்கு நாம் எடுத்துரைப்பதை போலவே கூறினாலும் மனிதனுடைய போதனைகளின் மேல் நம்பிக்கை வைப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் பொதுவாகவே தோல்வியை ஏற்படுத்துவதால் அவர்களுடைய போதனைகளுக்கு இங்கே முக்கியத்துவம் தராமல் எடுத்துரையாமலும் இருக்கின்றோம். அநேக நல்ல மனிதர்களும் அறியாமையினால் இவர்களுடைய தவறுகளை விசுவாசித்தும் அதை சுத்தமான மனசாட்சியிலும் போதித்து வருவதால் அதுவே தவறுகள் வளர்ந்தோங்க காரணமாகி விடுகிறது. அப்போஸ்தலர் 26:9. ஆகவே சத்தியத்தை தேடுபவர்கள் சேருள்ள தண்ணியாகிய மனித பாரம்பரியங்களை விட்டுவிட்டு சத்திய நீருற்றாகிய தேவனுடைய வசனத்தை தங்கள் பாத்திரங்களில் அதாவது மனதில் நிரப்ப வேண்டும். இந்த நீரூற்றுக்கு வழிநடத்தாத எந்த மத போதகத்திற்கும் எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. சத்திய வேதத்தையும் அதிலுள்ள போதனைகளையும் மேலோட்டமாகவும் அவசரமாகவும் அறிய விரும்புபவர்களின் ஆராய்ச்சியை விட இப்புத்தகத்தில் விரிவாக்கப்பட்டிருக்கும் முறை மிக எளிமையானது. ஏனெனில் நாம் அவசர உலகத்தில் வாழ்வதால் எந்தளவுக்கு பாடங்களின் முக்கியத்துவத்தை சுருக்கி சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இப்புத்தகத்தில் சுலபமாக காண்பிக்க முயற்சித்திருக்கின்றோம். ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு நாம் தரும் ஆலோசனை என்னவெனில், இதில் தரப்பட்டிருக்கும் தெய்வ திட்டத்தையும் அதில் அடங்கியுள்ள பலனையும் அடையும் பொருட்டு
தரப்பட்டிருக்கும் வேத ஆதாரங்களை ஆழ்ந்து படித்து அது எவ்வாறு தெய்வ திட்டத்துடன் இசைவாய் உள்ளது எனவும் கண்டறிவது முக்கியம். மாறாக இப்புத்தகத்தை மேலோட்டமாக படித்து முடிப்பதால் எந்தவித பயனும் இல்லை. இப்புத்தகத்தை படிக்கும் பலதரப்பட்ட வாசகர்கள் இதில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கும் தெய்வீக திட்டங்கள் அடங்கிய சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் ஏற்ற மொழி நடையிலும் ஏற்ற ஒழுங்கிலும் தர எல்லா முயற்சியிலும் செய்துள்ளோம். எந்த ஒரு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முழுமையான மற்றும் முறையான படிப்பு அவசியப்படுவது போல் தெய்வ வெளிப்பாடுகளை தெரிந்து கற்றுக்கொள்ள அதைவிட மேலான முறை அவசியமாயிருக்கிறது. இப்புத்தக விஷயத்தில் அதே போல இருமடங்கு அவசியமாகிறது. ஏனெனில் இப்புத்தகம் தெய்வீக சத்தியங்களை வெளிப்படுத்துவதால் மற்ற புத்தகங்கள் எழுதப்பட்டதை விட வித்தியாசமான விதமாய் எழுதப்பட்டுள்ளது. மற்ற கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, பழைய புதிய ஏற்பாடுகளில் தரப்பட்டுள்ள அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் போன்ற அநேக பாடங்கள் பற்றி இங்கு எடுத்துரைப்பதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய வேதத்தின் மாபெரும் போதகங்களை கண்டுகொள்ளாமல் நீக்கிவிட்டு தரப்படும் எந்த ஒரு கடவுள் சம்பந்தமான புத்தகமும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. இருந்த போதிலும் நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாகும் வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த முடிவும் நம்ப தகுந்த சரித்திர உண்மைகளின் மூலம் ஆர்வமும் தெளிவும் பயபக்தியும் கலந்த தீர்க்க தரிசனம் மற்றும் வேத பகுதிகளின் ஆராய்ச்சிக்கும் வெறுமனே யுகங்களின் அடிப்படையில் தெய்வீக தரிசனங்களை விளக்க முற்படும் கவர்ச்சியான போதகங்களும் உள்ள வேறுபாட்டை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இந்த வித்தியாசத்தை உணராமல் அபாயகரமான பழக்கத்தில் விழுந்துவிட்டால் தீர்க்க தரிசனங்களை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் ஆவதற்கு பதிலாக தங்களையே தீர்க்க தரிசியாக்கிக் கொள்கின்றார்கள். தெய்வ தூதரும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கின்ற தெய்வீக திட்டங்களை உணர்ந்து கொள்ள பக்தியான படிப்பை தவிர சிறப்பான உன்னதமான முறை வேறொன்றும் இல்லை. 1 பேதுரு 1:12 தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் மத்தேயு 5 உள்ளவற்றை மாத்திரம் படித்தால் ஒருவனுக்கு இரட்சிப்பு கிடைக்கும் என அறியாமையில் கூறுகின்றவர்களுக்கு தேவ ஞானமானது அவர்களை சீர்பொருந்துவதற்காக எதிர்கால தற்கால கடந்த காலங்களை விளக்கும் தீர்க்க தரிசனங்களை யெகோவா தேவன் ஏற்கனவே நாம் தம்முடைய வேதத்தில் தந்துள்ளார். மாறாக எதிர்கால சம்பந்தமாக நம்முடைய ஆவலை திருப்திப்படுத்தும் வகையில் தீர்க்க தரிசனங்களும் தரப்பட்டுள்ளது என்று நாம் எண்ணக்கூடாது. மாறாக தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பிதாவின் திட்டத்தோடு ஒருங்கிணையவும் அத்திட்டத்தில் தம்முடைய ஆர்வத்தையும் அனுதாபத்தையும் சேர்த்து கொள்வதுடன் தேவனுடைய பார்வையின் தற்கால எதிர்கால விஷயங்களை பார்க்கும் நோக்கத்தில் அவைகள் தரப்பட்டுள்ளன. இவ்விதமாக கர்த்தருடைய வேலையில் ஆர்வம் உள்ளவர்கள் வேலைக்காரனை போல ஊழியம் செய்யாமல் குமாரனை போலவும் சுதந்திரவாளியை போலவும் வாஞ்சையோடும் முழு அறிவின்படியும் ஊழியம் செய்வார்கள். இவ்விதமாக ஊழியம் செய்ய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தற்கால நடைமுறை எதிர்மாறாக செயல்பட்டு வருகிறது. ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தைகளை படித்தல் விசுவாச பலத்தையும் பரிசுத்தமாக்குதலையும் தருமே தவிர தீமையை விளைவிக்காது. பாவத்திலிருந்து அதன் விளைவுகளில் இருந்து விடுபட தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை பற்றின அறியாமையினாலும் உலகத்தை மேம்படுத்த அல்லது பாவத்திலிருந்து விடுபட தேவன் தற்கால நிலைமையில் உள்ள பெயர் கிறிஸ்தவர்களையோ அல்லது பெயர் சபையோ தெரிந்து கொண்டார் என்ற தவறான எண்ணம் இருப்பதாலும் 19ஆம் நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தும் சிந்திக்கும் அநேகர் மனதில் முக்கியமான சந்தேகங்கள் எழும்பொழுது அவர்களும் தவறாக பதிலளிக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்பேற்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சத்தியத்துக்கு குறைவான ஏதோ ஒன்றினாலும் முடியாது. நிச்சயமாகவே கூர்ந்து சிந்திக்கும் ஒருவருக்கு இரு கரங்களாலேயே உலகம் மேன்மை அடையவில்லை என எண்ண முடியும். 1. தற்கால நிலைமையில் இந்த யுகத்திலேயே உலகத்தை முழுவதும் மனம் திரும்ப செய்ய வேண்டிய வேலை சபையினுடையது என்ற தவறான எண்ணத்தினால், அல்லது 2. தேவனுடைய திட்டமானது மோசமான தோல்வியை அடைந்துள்ளது என்பது. இந்த இரண்டில் எதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாம் கருத்தையே அநேகர் எவ்வித சந்தேகமுமின்றி வெளியரங்கமாகவும் அல்லது உள்ளத்திலும் சொல்லி வருகிறார்கள்.
இவ்வாறு யதார்த்தமான தவறான முறையில் விழுந்து போகிறவர்களை திருத்தி உதவி செய்வது இப்புத்தகத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும். லண்டன் மிஷனரி சங்கத்தாராலும் பின்பு ஐக்கிய அமெரிக்க மாகாணங்களில் உள்ள பிரெஸ்பைட்டேரியன் மிஷனரி மாதர் கூட்டத்தாராலும் வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரம் அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளது. அது வெளிநாட்டு மிஷனரிகளுக்கான மௌன வேண்டுகோள் என அழைக்கப்பட்டுள்ளது. நாம் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழெங்கும் தரப்பட்ட ஒரே நாமத்தை பற்றி அறியாமல் இருளிலும் அறியாமையிலும் இருக்கின்றவர்களின் எண்ணிக்கையை பற்றிய விவரம் கவலை அளிக்கின்றதாய் இருக்கிறது. சிகாகோ பட்டணத்தின் YMCA சங்கத்தினரின் தி வாட்ச்மேன் என்ற பத்திரிகை மேற்சொன்ன விவரம் பற்றி கீழ்கண்டவாறு தெரிவிக்கிறது. உலக ஜனங்களின் ஆவிக்குரிய நிலைமை பற்றிய சிலருடைய கருத்துக்கள் தெளிவற்றதும் உறுதியற்றதுமாய் இருக்கிறது. புது புது மிஷனரிகளின் பல்வேறு வகையிலான முயற்சிகளின் மூலம் நமது தேசத்திலும் பிற தேசத்திலும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளிலும் சிறப்பான ஞான எழுச்சி ஏற்படுவதற்கும் சுவிசேஷம் பரவதற்கும் பெரிய அளவில் தொகை செலவிடப்பட்டு வருவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதிலுள்ள அனைத்து தேசங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போதுமான அளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறது. தற்காலத்தில் உலகத்தின் ஜனத்தொகை 142 கோடியே 40 லட்சம் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதி ஜனங்களுக்கு மேலாக ஏறக்குறைய 2/3 பங்கு ஜனங்கள் முழுவதும் விக்கிரக ஆராதனையாகவே இருக்கின்றார்கள் என்பதை இப்பாடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீதியான பேர்களில் பெரும்பான்மையான ஜனங்கள் முகமத்திய மார்க்கத்தாரும் அல்லது இருளில் விழுந்த கிறிஸ்துவ வகுப்பை சேர்ந்தவர்களும் ஆவார்கள். இவர்களுடைய கிறிஸ்துவ மார்க்கம் விக்கிரக ஆராதனை மார்க்கத்தால் இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறார்கள் அல்லது பிரசங்கிக்கின்றார்கள் என கூற முடியாது. இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் அமெரிக்க தேசத்திலும் உள்ள 11 கோடியே 60 லட்சம் புரொட்டஸ்டன்ட் மக்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமையும் மூழ்கி கிடக்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை காட்டிலும் ஆழமான இருளில் பிரதிந்து கிடக்கிறார்கள். 80 லட்சம் யூதர்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை நிராகரிக்கும் வேளையில் 30 கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தும் அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கவில்லை. 17 கோடி பேர் முகமதியர்களாகவும் மீதமுள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மையான ஜனங்கள் எல்லோருக்கும் மேலான என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவரை வணங்காமல் மிருகங்களையும் கல்லையும் முன் தலைமுறையினரையும் மரித்த மாகாண்களையும் பிசாசுகளையுமே வணங்குகின்றார்கள். சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை கவலடைய செய்வதற்கு இப்புள்ளி விவரமே போதுமானதாக இருக்காதா? உண்மையாகவே இது கவலையளிக்கும் விபரத்தை உடைய படமே. இப்படத்தில் விக்கிரக ஆராதனைக்காரரையும் முகமதியரையும் யூதரையும் பல வகையான கோடுகள் மூலம் வித்தியாசப்படுத்தி இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றிய முழுமையான அறிவில்லாமல் இருக்கின்றார்கள். இருளில் இருக்கும் கிறிஸ்தவர்களின் தொகை ஓரளவாய் குறைத்து அல்லது இரட்டிப்படைய செய்யப்பட்டிருப்பதாக சிலர் எண்ணலாம். ஆனால் அவ்வாறு அல்ல என்று நாங்கள் நினைக்கின்றோம். பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்தை எவ்வளவாக மேன்மைப்படுத்தி பேசக்கூடுமோ அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 11 கோடியே 60 லட்சம் புரொட்டஸ்டன்ட் உள்ளனர் என்று சொல்லப்பட்டது. உண்மையான தொகை அதிகமானதாகும். 1 கோடியே 60 லட்சம் பேர் மாத்திரமே பல சபைகளில் அங்கமாய் இருக்கின்ற வாலிப பருவத்தை உடையவர்கள். மேலும் கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்கப்பட்ட மாமிசத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி நடக்கிற சிறுமந்தையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் 10 லட்சம் பேர் என்று சொல்வதற்கு கூட நாம் அஞ்சுகின்றோம். கிறிஸ்தவ சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்படுவோருக்குள் மீதியானவர்கள் சிறுவர்கள், குழந்தைகள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பா தேசங்களில் சிறு குழந்தைகள் கூட சபையின் அங்கங்கள் என கணக்கிடப்பட்டு வருகிறார்கள். இப்பாடத்தில் ஜனங்களில் மேலுள்ள இருளை காண்பித்த போதிலும் இதுவே உச்சகட்ட இருள் என்று கூற முடியாது. இதை காட்டிலும் அதிகமான இருள் உண்டு. எவ்வாறு எனில் இங்கு காண்பிக்கப்பட்ட படம் தற்கால சந்ததிகளை பற்றிய மட்டுமே காண்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6000 வருடங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு பின் நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ எல்லா மனிதரும் அறியாமையிலும் பருவத்திலும் மூடப்பட்டிருந்ததை கருத்தில் கொள்ளும்போது எப்படிப்பட்ட இருள் ஆட்கொண்டிருக்கின்றது.
பொதுவாக நோக்கினால் கூட இது உண்மையாகவே பயங்கரமாய் இருக்கின்றது. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரே நாமத்தை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களும் சில பரிசுத்தவான்கள் தவிர 11,60,00,000 புரட்டஸ்டன்ட்களும் நேராக நித்திய வேதனை ஸ்தலத்துக்கு போகும் பாதையில் செல்கிறார்கள் என இன்றைய கிறிஸ்தவர்களுடைய அநேக கொள்கைகளை போதிக்கின்றது. இவ்வாறு விசுவாசிக்கிறவர்கள் இப்பயத்தினாலே மிஷனரி ஊழியங்களை அதிகமாக செய்ய முயற்சி எடுப்பது நமக்கு ஆச்சரியம் அல்ல. ஆனால் அவ்விஷயத்தில் அவர்களே அதிகமான வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருப்பதும் ஆச்சரியமாக உள்ளது. இவ்விதமாய் விசுவாசிப்பது மெய்யாகவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இல்லாமல் செய்வதுடன் வாழ்க்கையின் எதிர்கால பிரகாசமான நம்பிக்கையை இருளில் மூழ்கடிக்க செய்கிறதாயிருக்கிறது. இவ்விஷயத்தில் அஞ்ஞானிகளின் முடிவை பற்றி நாம் தவறாக சொல்லவில்லை என்று வரைபடத்தின் மூலம் காண்பிக்க அந்நிய மிஷனரிகளுக்கான மௌன வேண்டுகோள் என்னும் பிரதியில் எடுத்துரைத்திருக்கின்றோம். உலகில் நாள் ஒன்றுக்கு 1,00,000 வீதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மறிக்கிற வேளையில் மற்ற எல்லா தேசங்களிலும் இருக்கின்ற மாபெரும் ஜனக்கூட்டமாகிய 100 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கின்ற வரியோடு முடிக்கப்பட்டிருக்கின்றது. மனித கொள்கையின்படி பார்த்தால் இது கவலையளித்தாலும் தெய்வ சமாதானமானதை இதை குறித்து ஒரு பிரகாசமான கண்ணோட்டத்தை தருகின்றதை இப்புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். வேத வார்த்தைகளின்படி போதிக்கப்படும் பொழுது தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் ஒருபொழுதும் இம்மாதிரியான தோல்வியை அடைந்துவிடும் என்று நாம் நம்ப முடியாது. குழப்பத்தில் இருக்கும் ஒரு தேவனுடைய மனுஷன் தற்கால நிலைமையை பற்றியும் அதிலிருந்து விடுதலையை பற்றியும் ஏசாயா 60:2 மற்றும் 3 இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் முதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தண்டைக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என வாசிக்கும் பொழுது அவர் தெளிவடைந்து ஆறுதல் அடையக்கூடும். இத்தீர்க்க தரிசனத்தில் காரர்களுக்கு பதிலாக வாக்குத்தத்த வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள், அதாவது பூமியின் எல்லா ஜனங்களும் வருவார்கள். இவ்வுலகில் அறியாமை இருள் நீடிப்பதும் சத்தியம் தீவிரமாக பரவாததும் கிறிஸ்தவர்களுக்கும் இரகசியமாய் இருந்துமல்லாமல் உலகின் அதன் தீமையை உணர்ந்து அனுபவித்து வந்தது. எகிப்தின் மேல் வந்த காரிருளை போன்று இவ்வுலகமும் அதே காரிருளில் மூழ்கியிருப்பது நன்கு உணர முடிகிறது. இதை நிரூபிக்க பிலதெல்பியா பத்திரிகையில் இருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஒன்றுக்கொன்று விரோதமாக கிறிஸ்துவ கொள்கைகளால் தீவிரப்படுத்தப்பட்டு சந்தேகம் மற்றும் குழப்பம் ஒரு எழுத்தாளரின் மனதை விட்டு நீங்காததால் பின்வருமாறு எழுதுகின்றார். ஜீவன் மாபெரும் ரகசியம், யாரால் விளக்க முடியும்? அற்பமான இக்களிமண்ணில் தேவன் எதை விரும்புகிறார்? ஆற்றலும் திறனும் வாய்ந்த தம் கரத்தின் கிரிகையால் உருவாக்கினாரே. மனம், பொருள், இருதயம் உறுதியான சித்தமும் கொண்டு பிறக்க செய்தாலும் ஏன் நிச்சயமான மரணத்தை அடைய நேரிடுகிறது? விரைவாய் சென்ற அந்த உயிர் மூச்சு எங்கே? எண்ணில் அடங்கா மனிதர்களில் வாழ்ந்து துன்பப்பட்டு மறித்தவர்களில் ஒருவராவது திரும்பி வந்து அந்த மாபெரும் திட்டத்தை சொன்னதில்லை. மரணத்திற்கு பின்புள்ள அந்த நம் எதிர்காலத்தை தேவனே உங்களை வேண்டுகின்றோம், எங்களை வழிநடத்த சில புதிய ஒளிர்கதிர்களை வீச செய்யும். அது வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தெளிவாய் தெரியும்படியாக இரவின் இருள் மேகங்களை எங்களை விட்டு அகற்றும். சந்தேகம், திகில், பயத்தின் நடுக்கம், எங்கள் ஆசிர்வாதங்களை தடுக்கும் எந்த எண்ணத்தையும், இந்த அமைதியற்ற மனதை அலக்கழிக்கும் மோதலும் சச்சரவு உண்டாக்கும் பல்வேறு பிரிவுகளையும் பள்ளிகளையும் அதன் கொள்கைகளையும் அகற்றும். அவர்கள் கொள்கைகளை நியாயப்படுத்தி விளங்குகிறார்கள். ஆனால் நாங்களோ நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை அறிய வாஞ்சிக்கின்றோம். உம்மோடே தங்கி தாபரிக்கவும் உம் திட்டத்திலும் முடிவில்லா சிருஷ்டிகரிடத்திலும் மனிதரிடத்திலும் எங்கள் பங்கை நிறைவேற்ற ஆசிக்கிறோம். எங்கள் கண்களை மறைக்கும்
திரையை நீக்கும், வெளிச்சம் உண்டாக கடவது என்று மீண்டும் கட்டளையிடும். அறியப்படாதிருப்பதை நாங்கள் இருளில் தேடுகின்றோம். உமது சிங்காசனத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இதற்கு நாம் தரும் மறுமொழி: முத்திரைப்படாத ஜீவனுக்கான ரகசியம் விரைவில் வெளிப்படும். தேவன் இந்த அற்ப களிமண்ணுக்குள் என்ன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்று கூறும் தம் கைவேலைப்பாட்டில் ஆற்றலால் உருவாக்கி தம் சித்தத்தை சாயலாக முத்திரையிட்டாரே. மறிப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. பூமியிலிருந்து இதோ பூமிக்கு உயிர்த்தெழும் பொழுது சாபத்தை வென்றவர்களாவும். வல்லமையுள்ள சேனைகளில் இருந்து வந்த ஒருவர் அதிகமாய் துன்பப்பட்டு ஜீவித்து மரித்தாரே. உயிர்த்தெழுந்து தேவனோடு மாபெரும் ஏற்பாட்டை நிரூபித்தாரே. ஆகவே அந்த எதிர்காலம் நம்முடையதாய் இருக்கிறது. அவரது வசனம் இந்த புதிய ஒளிர்கதிரை வெளியரங்கமாக்கின்றது. நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து வழி நடத்துகிறது. தற்பொழுது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டாலும் நிச்சயமாய் தரிசித்தே நடக்கின்றோம். இரவின் இருண்ட மேகங்களை அகற்றி சந்தேகம், திகில், பயத்தின் அகோரம் நம் ஆசீர்வாதங்களை தடுக்கும் எண்ணங்களையும் சச்சரவு உண்டாக்கும் பிரிவினைகளையும் பள்ளிகளையும் அவர்களது போதனைகளையும் நியாயப்படுத்தும் கட்டளைகளையும் அகற்றுகிறீர். உம்மை இருக்கிற வண்ணமாகவே தேடவும் கற்றறியவும் செய்கிறீர். நாங்கள் உம்மிடமே தங்கி இருக்கவும் உம் அற்புத திட்டத்தையும் நித்திய சிருஷ்டிகராகிய உமக்கும் மனிதருக்கும் எங்களது பங்கை ஆற்றுவோம். பரலோக வெளிச்சத்தில் நடப்பவர்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி மூடியிருக்கும் திரையை நீக்குகிறோம். யுகா யுகங்களுக்கு மறைக்கப்பட்டு தற்பொழுது வெளியாக்கப்பட்டு வருகிற அவருடைய சிங்காசனத்தின் மகிமையுள்ள ரகசியம் இதுவே. தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய நோக்கங்களும் இப்பொழுது வெளியரங்கம் ஆவதினால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இவ்வுலகத்திற்கு வருவதுடன் இப்புத்தகம் இந்த ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது என நம்புகின்றோம். மனிதனுடைய வெறும் கற்பனைகளை விட்டு விலகி ஏசாயா 1:18 தேவன் நம்மை அழைக்கிறபடி தெய்வ வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நேரத்தை செலவிட்டு அறிவை உபயோகிக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரலோகத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாத வானவில்லை கண்டுபிடித்து விடுவர். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படாதவர்களும் கூட தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அது அல்ல. சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருளில் இருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தரப்படுகிறது. சங்கீதம் 119:105 உமது வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. மேலும் நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இங்கு சொல்லப்பட்ட நீதிமான்கள் உண்மையாகவே நீதிமான்கள் இல்லை. ஏனெனில் ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மாறாக விசுவாசத்தினால் நீதிமான்களாகும் வகுப்பாரையே இங்கு குறிக்கிறதாக இருக்கிறது. இவ்வகுப்பாரே அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க, அதாவது வெளியாக்கப்பட்டு இருக்கும் தெய்வீக திட்டத்தை பார்ப்பதோடு மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களையும் காணும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாவர். ஒவ்வொரு தனித்தனி நீதிமான்களுடைய பாதை பிரகாசமாய் இருக்கும் வேளையில், குறிப்பாக இது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட வகுப்பாருக்கு விசேஷமாக பொருந்தி வருகிறது. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கடந்த கால மற்றும் தற்கால பரிசுத்தவான்களும் இந்த அதிகரிக்கிற வெளிச்சத்தில் நடந்தாலும், இன்னும் வரப்போகிற காலத்தில் இப்பொழுதை விட அது அதிகமாய் பிரகாசிக்கும். அதிகரித்து வருகிற மற்றும் தொடர்ச்சியான வெளிச்சமாகிய இப்பாதையானது ஏற்ற வேளையில் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய புத்தகமாகும். ஆகவே இவ்வாக்கு திட்டங்கள் நிறைவேற எதிர்பார்க்கும் எல்லா நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். அநேக விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் இருக்கிறபடியினால் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை காண முடியாதபடி அவ்வெளிச்சத்தினால் நடப்பதற்கு பதிலாக இருளிலே இருக்கும்படி அனுமதிக்கப்படுகின்றார்கள். சபையை சத்தியத்தில் வழிநடத்த
கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியானது எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனங்களில் இருந்து நமக்கு எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது, வெளிச்சம் தருவதா இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியங்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தருமே அன்றி எழுதப்பட்டிருக்கிறவைகளுக்கு மேலாக நமக்கு ஒன்றும் தேவையில்லை. 2 தீமோத்தேயு 3:15. இப்பொழுது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் என்பது இன்னும் உண்மையாய் இருந்த போதிலும் எப்பொழுதும் பூமி இதே நிலைமையில் இருக்காது. ஏசாயா 21:12 விடியற்காலம் வருகிறது என்ற உறுதிமொழியை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வாறு தமது சூரியனை நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் ஒதிக்க செய்கின்றாரோ அதே போல 1000 ஆண்டு ஆட்சியில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த 1 கொரிந்தியர் 4:5 முழு உலகமும் நன்மை அடையும்படிக்கு தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அப்பொழுது அது தீமையின் கொடிய துர்நாற்றத்தை நீக்கி ஜீவன், உடல்நலம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். முற்காலத்தை நாம் நோக்கும் பொழுது இவ்வெளிச்சம் மிகவும் குறைவாக பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, முற்காலத்தில் வாக்குத்தத்தங்கள் மிகவும் மங்களாகவும் மறைவானதாகவும் இருந்து ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் தரப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளும் சடங்குகளும் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பற்றின நிழலாய் மாத்திரமே இருந்தபடியினால் அவைகள் அப்பொழுது மிக சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நாள் வந்தபொழுது அவ்வெளிச்சம் அதிகரித்தது. அக்காலத்தில் அதிக வெளிச்சம் பெற்ற யூதர்கள் அதிகமாக எதிர்பார்த்தது என்னவெனில், இஸ்ரேலை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுவிக்க தேவன் மேசியாவை அனுப்பி பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜ்யமாக்கி உலகம் அனைத்திலும் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும் தம்முடைய பிரதிநிதிகளாக தங்களை நியமிப்பார் என்பதே. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பங்காளிகள் ஆவதற்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிபந்தனைகளானது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்ததுடன் அந்நிபந்தனைகளை கைக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசிர்வாதங்களை அடைவது அவர்களுக்கு கூடாமற் போனதாலும் அச்செய்தி அவர்களில் அநேகர்களுக்கு இருளாக போய்விட்டது. ஏற்ற காலம் வந்தபோது தேவனுடைய திட்டமானது இஸ்ரேல் அல்லாத வானத்தின் கீழெங்கும் உள்ள எல்லா மனிதர்களும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திர ஆகும்படி அவர்களுக்கு இச்செய்தி பரவின போது இஸ்ரேலருடைய குருட்டாட்டமும் பகையும் சுவாபப்படி இன்னும் அதிகரித்தது. ஆனால் உலகத்திற்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் உறுதியானதென்றும் அது நிறைவேற்ற இஸ்ரேலரையும் உள்ளடக்கிய ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யூதரிலும் புறஜாதியாரிலும் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு உன்னத ஆவிக்குரிய சுவாபத்திலும் வல்லமையிலும் உயர்த்தப்படும் ஒரு சிறு மந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் வரும் என இயேசு போதித்த சுவிசேஷம் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பே சபையாரால் அறிந்து கொள்ளப்பட்டது. இதையே 2 தீமோத்தேயு 1:10 சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் என வாசிக்கின்றோம். அது முதற்கொண்டு இன்னும் அதிகமாக இவ்வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று யோவான் 16:12 மற்றும் 13 கர்த்தர் கூறும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அது வரும் பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்தும், வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிக்கும். இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு சபையின் மக்களில் அநேகர் வேத விளக்கத்தை தள்ளி தங்களை வழிநடத்த மனித போதகர்களை தங்களுக்கு நியமித்து கொண்ட பொழுது அந்த போதகர்கள் தங்கள் பெருமையினால் உயர்த்தி தேவனுடைய சபையில் தங்களுக்கு பதவிகளையும் பட்டங்களையும் சூடிக்கொண்டதோடு கூட சபையை ஆளுகை செய்ய தொடங்கினர். பின்பு இவர்கள் தெய்வ வார்த்தைக்கு விரோதமாக குருக்கள் என்று மற்றவர்களால் தாங்களே மேன்மைப்படுத்தியதுடன் இவர்களே தங்களை சரியான விசுவாசத்தில் வழி நடத்துபவர் என்று மிதமின்றி மதிக்கப்பட்டனர். இப்படியாக தவறே இல்லாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நிராகரிக்கப்பட்டு தவறுகள் நிறைந்த மனித போதனைகளால் மிதமின்றி மதிக்கப்பட்ட போப் மார்க்கம் என்னும் ஒரு மாபெரும் அமைப்பு அச்சமயத்தில் உருவெடுத்தது.
இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டதன் விளைவாக வெகு மோசமான மற்றும் தீமையான விளைவுகள் ஏற்பட்டது. எல்லோரும் அறிந்தபடி திருச்சபையையும் நாகரிகம் அடைந்த மக்களையும் இந்த அமைப்பானது அடிமைகள் ஆக்கினதுடன் மனித பாரம்பரியங்களையும் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வழிநடத்தினது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த வேதாகமும் மற்றும் சுயாதீனமும் சீர்திருத்தம் என்று அழைக்கப்பட்ட தைரியமான மற்றும் ஆசீர்வாதமான பலமிக்க அடியின் மூலம் விடுதலை உண்டாக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தத்திற்காக தைரியசாலி ஆகிய லூத்தர், ஸ்விங்லி, மெலிங்தோன், விக்லிஃப், நாக்ஸ் போன்ற அநேகரை தேவன் எழுப்பினார். இவர்கள் போப்பு மார்க்கமானது வேதத்தை தள்ளி சபைக்கு தரப்பட்டிருந்த கட்டளைகளையும் கொள்கைகளையும் மாற்றியதுடன் இச்சபையின் மனித கட்டளைகளையும் கொள்கைகளையும் உண்மை சபைக்குள் நுழைத்து விட்டனர் என்ற உண்மையை சுட்டிக்காட்டினர். மேலும் இவ்வமைப்பானது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதுடன் மனித பாரம்பரியத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது என நிரூபித்தார்கள். இந்த சீர்திருத்தவாதிகளும் அவர்களை பின்பற்றினவர்களும் போப் மார்க்கத்தை எதிர்த்ததினால் புரட்டஸ்டன்ட்கள் என்று அழைக்கப்பட்டதுடன் இவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒன்றே விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் ஏற்ற சட்டம் என கூறினர். அநேக உண்மையான ஆத்துமாக்கள் சீர்திருத்த கால வெளிச்ச இருந்தவரை அவ்வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆனால் ஒரு சிறிய வளர்ச்சிக்கு பின்பு வெளிச்சத்தில் நடப்பதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்ற சில தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு மேல் தேர்ச்சி அடையாமற் போனார்கள். மேலும் சத்தியத்தில் வளர்வதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறைந்த சத்தியத்தை வைத்து தாய் சபையின் தவறுகளோடு தங்களை இணைத்து கொண்டு தங்களுக்கு தாங்களே வேலி அடைத்துக் கொண்டார்கள். சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடித்ததற்கு மேலாக இனி ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாதது என பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி அநேக வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட கோட்பாடுகளையே நம்பி வருகின்றனர். இது மிகவும் மோசமான தவறாகும். நிச்சயமாகவே சீர்திருத்த காலத்தில் ஏற்கனவே இருந்த தவறான போதனைகள் நீக்கப்பட்டு ஒரு சில விசேஷமான சத்தியங்கள் வெளியான போதிலும் கிறிஸ்தவர்கள் அப்போதனைகளினாலே தங்களை உட்படுத்தியிருந்தாலும் அதன் பின்பு தொடர்ச்சியாக வெளிவர வேண்டிய விசேஷமான சத்தியங்களை ஆராயாமல் பழைய பாரம்பரிய வேலிக்குள்ளே இருந்துவிட்டனர். உதாரணமாக ஆதாமும் மற்றவர்களும் முற்றிலும் அறிந்திராத ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்பது நோவா காலத்து சத்தியம். ஆனால் தற்காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று போதித்தால் அது சாத்தியமல்ல. ஆனால் தொடர்ச்சியான யுத்தங்களையும் பற்றி ஏற்ற காலத்தின் மற்ற சத்தியங்கள் வெளிப்பட வேண்டியதாய் இருக்கும் பொழுது அவ்வெளிச்சத்தில் நடக்காமல் பல வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட நடந்து முடிந்த எல்லா சத்திய வெளிச்சத்தையும் நாம் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் குறிப்பிடத்தக்க அளவு இருளிலே இருக்கின்றவர்களாவோம். பிரகாசமான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு பசிதாகமுள்ள பக்தர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஞான ஆகாரம் நிறைந்த மாபெரும் களஞ்சியமாகும். அங்கே குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும், அதாவது 1 பேதுரு 2:21 நன்கு வளர்ந்து வருபவர்களுக்கு பலமான ஆகாரமும், எபிரேயர் 5:14 இருப்பதுடன் காலங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற உணவு அங்கே உண்டு. நமது கர்த்தரின் கூற்றுப்படி பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? லூக்கா 12:42 மற்றும் மத்தேயு 13:52. இப்பேற்பட்ட சத்திய உணவு வகைகள் கிறிஸ்துவ மத பிரிவுகளாகிய களஞ்சியங்களில் இருந்து கொண்டு வர முடியாது. இவைகளிலிருந்து பழைய ஆனால் நன்மையான சிலவற்றை கொண்டு வர முடியுமே தவிர புதிதானவைகளை கொண்டு வர முடியாது. பல்வேறு கிறிஸ்துவ பிரிவுகளில் இருக்கின்ற சத்தியமானது அதனுடைய உண்மையான அழகும் மேன்மையும் புரிந்து கொள்ளப்படாத வண்ணம் அநேக தவறுகளால் கலக்கப்பட்டு மூடப்பட்டும் உள்ளது. அங்குள்ள அநேக கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று விரோதமானதும் ஒத்து போகாததாய் இருந்தாலும் வேத ஆதாரமுள்ள போதிக்கப்பட்டு வருவதால் தேவனுடைய வசனம் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமையான புஸ்தகம் அல்ல என்ற குழப்பத்திற்குள்ளாக நேரிடுகிறது. பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வசிக்கலாம் என்ற பழமொழி இதனாலே உருவாகி இருக்கலாம். மனித பாரம்பரியங்களானது
தற்கால அறிவின் பெருக்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் தன்மைகளையும் தவறாக அறிவிக்கும். நாம் வாழ்கிற இந்நாட்களில் இப்படி குருட்டாட்டத்திலும் சக மனிதருடைய மூட நம்பிக்கையான பயபக்திக்கும் இனி எப்பொழுதும் வளைந்து கொடுக்காமல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு சரியான காரண காரியங்கள் தேவை என்ற கருத்து எவ்வளவு மேன்மையானது. ஆக உண்மையான வேதமானவர்கள் தங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றி எப்பொழுது வேண்டுமானாலும் விவரிக்க தயாராக இருக்க வேண்டும். தேவ வசனம் ஒன்றே ஒருவனை அறிவுள்ளவனாக்க அவைகள் உபதேசத்திற்கும் போதனைகளுக்காகவும் தரப்பட்டுள்ளது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். இக்களஞ்சியம் ஒன்றே விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதியதுமான ஏற்றகால ஆகாரத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க முடியும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சமாக்கிய வேத வசனத்தை நம்பும் யாரும் மார்ட்டின் லூதர் காலத்தில் அந்த நடுப்பகல் வந்தாயிற்று என கூற முடியாது. அந்த நாள் இன்னும் வராததால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் நடக்கும் வெளிச்ச பாதையோடு திருப்தி அடையாமல் இன்னும் அதிக வெளிச்சத்தில் நடந்து முன்னே செல்ல வேண்டும். இல்லையெனில் அவ்வெளிச்சம் அதோடு நின்று விடாமல் நம்மையும் கடந்து நம்மை இருளில் பின்தங்க விட்டுவிட்டு தொடர்ந்து சென்றுவிடும். மேலும் அவ்வெளிச்சம் பாதையில் தொடர்ந்து நடக்காமல் உட்கார்ந்துவிடும் பிரச்சனையையும் அநேகரிடத்தில் உள்ளது. வேத அகராதியை எடுத்து உட்காரு, நீல் என்ற வார்த்தைகளை நட, ஓடு என்னும் வார்த்தைகளின் உள் அர்த்தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போன்ற வசனங்களில் மனிதர் இருளில் உட்கார்கிறார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்கிறார்கள், பாவிகளுடைய வழியில் நிற்கிறார்கள், வெளிச்சத்தில் நடக்கிறார்கள், பரிசைப்பட ஓடுகிறார்கள் என பார்க்கின்றோம். மேற் சொன்ன வார்த்தைகளான உட்காரு, நில் என்ற வார்த்தைகள் மனிதர் அறியாமை மற்றும் தீமையில் நடப்பதையும், நட, ஓடு என்ற வார்த்தைகள் சத்திய வெளிச்சத்தில் பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் வாழ்க்கை முறையை குறிப்பதால் உணர்த்தும் அறிவை தருகிறது என அறிந்து கொள்கின்றோம். பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்வது கடந்த காலத்துக்குரியதாயிராமல் இன்னும் வெகு சீக்கிரத்தில் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. நாம் நம்புகிறபடி இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் புது புது வகையில் வெளிப்படுத்தப்பட்டு வருகிற பிதாவினுடைய தெய்வீக திட்டங்களை எதிர்பார்க்கவோ போற்றவோ நாம் தயாராக முடியாது. தற்கால மற்றும் வருங்கால சத்தியங்களின் அறிவை பெறுவதற்கு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதியதற்கு நாம் போக வேண்டியது உண்மைதான். ஆனால் அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்மை விட அதிகமாக புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக அல்ல. கிறிஸ்துவ யுகம் முழுவதும் உள்ள சபையாகிய நமக்கு தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட சத்தியங்களையும் இன்னும் வெளிப்பட வேண்டிய சத்தியங்களையும் தெரிவிக்க அவர்களை உபயோகித்தார் என்பதனாலேயே அவர்கள் எழுதினவர்களுக்கு செல்கின்றோம். இந்த உண்மையையும் அப்போஸ்தலர்களை நன்கு நிரூபித்திருக்கார்கள். தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் சபைக்கு வெளிப்படுத்தினதை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறபடி கிறிஸ்தவ யுகத்தில் விசுவாசிகளுக்காக மட்டும் வடிவமைக்கப்பட்டதான பரமழைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். மேலும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என அப்போஸ்தலர்
பவுல் தெரிவிக்கின்றார். இதன் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளாவது அல்லது தேவ தூதர்களாவது புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும்போது அவ்விஷயங்களை பற்றி தீர்க்க தரிசிகள் ஆவலாக அறிய முற்படும் பொழுது அது அக்காலத்துக்குரியதாய் இராமல் சுவிசேஷ யுகத்தில் வாழும் நமக்காகவே என தேவன் அவர்களுக்கு கூறியிருந்தார். மேலும் இந்த தெய்வ திட்டத்தை பற்றி அதிக வெளிச்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனை பிரார்த்திக்கவும் அவர் ஏவியிருக்கிறார். 1 பேதுரு 1 10 முதல் 13 வரை. கர்த்தர் இயேசுவின் வாக்குத்தத்தத்தின்படி சபையானது சகல சத்தியத்திலும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது படிப்படியாய் வெளிப்படுத்தப்படும் என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த சபையானது போப் மார்க்கத்தின் தவறான கள்ள போதனைகளில் கரைப்படாதிருந்தாலும் இப்போது தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆதிசபை அறிந்திருக்கும் என நாம் அனுமானிக்க முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினது போல அதே ஆவியினால் அப்போஸ்தலர்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுக்குள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது என்பதும் வெளியரங்கமாய் இருக்கிறது. சுவிசேஷமானது புறசாதிகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பவுலை தவிர பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் அதை குறித்து கலக்கமுள்ளவர்களாய் இருந்ததுடன் அதை பற்றி அறிவில்லாதிருந்ததற்கு இது ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 10 அப்போஸ்தலர் 11 1 முதல் 3 வரை, கலாத்தியர் 2 11 முதல் 14 வரை. அப்போஸ்தலர் பவுல் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் தேவனுடைய கடந்த கால வழிநடத்தல்களையும் தனக்கே நேரடியாக வெளிப்படுத்துதல்களையும் நன்கு அறிந்திருந்ததால் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நிச்சயமற்ற தன்மையை விட அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விஷயத்தில் உறுதியாய் இருந்தார். மற்ற எந்த அப்போஸ்தலர்களை விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபரிதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்தது என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை சபைக்கு முழுமையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலருக்கு அக்காலத்திலே தெரிவிக்கப்படக்கூடாது என்று அவருக்கு தெய்வ உத்தரவு பிறந்தது என்றாலும் அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் அக்கால சபைக்கு அதிக பிரயோஜனமாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்தவரானதால் ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல்களையும் ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. மேற்சொன்னவைகளை உறுதி பண்ணும் பொருட்டு கிபி 96 எழுதப்பட்டதும் வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் எடுத்துரைக்கின்றோம். அதன் துவக்க உரையில் தேவனுடைய திட்டங்கள் குறைந்தபட்சம் அக்காலம் வரையில் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டதுடன் இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படாததாலும் அவைகள் இப்புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டு இருப்பதாலும் அதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆதிகால சபையை பொறுத்தவரையில் இப்புத்தகத்தின் இப்பகுதியாவது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிக தரிசனங்களை கண்ட அப்போஸ்தலர்கள் யோவானும் கூட அதன் உள்ளான அர்த்தங்களை அறியாதவராகவே இருந்தார். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் தீர்க்க தரிசியாகவும் இருந்தார். அப்போஸ்தலனாக அவர் அக்காலத்தில் வெளியாக்க வேண்டிய சத்தியங்களை அறிந்தும் போதித்தும் தீர்க்கதரிசியாக வருங்கால விசுவாச வீட்டாருக்கான ஏற்றகால ஆவிக்குரிய ஆகாரத்தையும் எழுதி வைத்தார். கிறிஸ்துவர் யுகத்தில் பரிசுத்தவான்களின் சிலர் சபையின் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாள புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் அதிலுள்ள கொஞ்ச பகுதியை படித்து புரிந்தவர்கள் கூட அவைகளினால் ஆசீர்வாதம் அடைந்தனர். வெளிப்படுத்துதல் 1 உதாரணமாக, சீர்திருத்தலின் காலத்தில் மார்ட்டின் லூத்தர் அதை வாசித்த பொழுது அவர் உண்மையாய் ஊழியம் செய்து வந்த ரோம சபை மற்றும் போப் மார்க்கமே அப்போஸ்தலர் காண்பித்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று கண்டறிந்தார். இப்பொழுது அதை பற்றி நாம் விவரமாய் அறிவதும் அல்லாமல்
அப்புஸ்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் போப் மார்க்கம் பற்றிய சரித்திரத்தை உடையதென்று காண்கின்றோம். இவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியமாகிய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதுடன் சபையின் முற்காலங்களை விட இக்காலத்தில் அறிய வேண்டிய அதிக வெளிச்சத்தை தொடர்ந்து தந்து வருகிறார். இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளின் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகின்றோம். ஆமீன்.